அலர்ஜி தொல்லை இனி உங்கள் வீட்டில் இல்லை. வீட்டை இப்படி மாற்றி அமைத்தால் போதும். காலையில் எழுந்தவுடன் தொடர்ந்து தும்பல் வருகிறதா? மூக்கடைப்பு, கண் அரிப்பு, தொண்டை எரிச்சல், சுவாசிப்பதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி உங்களை தொந்தரவு செய்கிறதா? பலர் இதற்கு வெளியில் இருக்கும் தூசி, புகை அல்லது மாசுபட்ட காற்றுதான் காரணம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் உங்கள் வீட்டிலேயே மறைந்திருக்கும் சில விஷயங்கள் அலர்ஜிக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம். நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்கும் நம் வீட்டில்தான் கண்ணுக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான தூசி துகள்கள், பூஞ்சைகள் மற்றும் ஒவ்வாமையை தூண்டும் காரணிகள் பதுங்கி இருக்கின்றன. குறிப்பாக படுக்கையறை, சோஃபா, திரை சீலைகள் மற்றும் தரை விரிப்புகள் போன்ற இடங்களில் இவை அதிகமாக காணப்படுகின்றன. நாம் தினமும் பயன்படுத்தும் தலையணைகள் மற்றும் மெத்தைகளில் காலப்போக்கில் தூசி பூச்சிகள் அதிகமாக சேருகின்றன. இவை மிகவும் சிறியவை என்பதால் நம் கண்களுக்கு தெரியாது. ஆனால் இவற்றின் தாக்கம் சுவாச பிரச்சனைகள், தும்பல் மற்றும் அலர்ஜி அறிகுறிகளை அதிகரிக்கக்கூடும். அதனால் படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள் மற்றும் போர்வைகளை அடிக்கடி துவைப்பது நல்லது. அடுத்ததாக, வீட்டில் காற்றோட்டம் மிகவும் முக்கியம். பல வீடுகளில் பாதுகாப்பு காரணமாக ஜன்னல்கள் எப்போதும் மூடியே இருக்கும். இதனால் புதிய காற்று உள்ளே வராமல் பழைய காற்று மற்றும் தூசிகள் அறைக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கும். தினமும் சில நேரமாவது ஜன்னல்களை திறந்து வைத்து வீட்டிற்குள் இயற்கை காற்று வர அனுமதிப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது. மேலும் வீட்டில் இருக்கும் ஈரப்பதமும் அலர்ஜிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். குளியலறை, சமையலறை அல்லது சுவர் ஓரங்களில் உருவாகும் பூஞ்சைகள் கண்ணுக்கு தெரியாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். இவை காற்றில் கலந்து சுவாச கோளாறுகள் மற்றும் ஒவ்வாமை பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால் வீட்டை உலர்ந்த மற்றும் சுத்தமான நிலையில் பராமரிப்பது அவசியம். வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்களும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நாய் அல்லது பூனையின் முடிகள் மற்றும் தோல் துகள்கள் சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தலாம். இதற்காக செல்ல பிராணிகளை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவற்றை சுத்தமாக பராமரித்து அவை அதிகம் இருக்கும் இடங்களை அடிக்கடி சுத்தம் செய்தாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் பயன்படுத்தும் வாசனை பொருட்கள். ரூம் ஃப்ரெஷ்னர், வாசனை மெழுகுவர்த்தி, கடுமையான ரசாயன கிளீனர்கள் போன்றவை வீட்டை நறுமணமாக வைத்தாலும் சிலருக்கு அலர்ஜியை தூண்டக்கூடும். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு இது அதிக பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் வீட்டை சுத்தமாக வைத்தல், தேவையற்ற பொருட்களை அகற்றுதல், நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்துதல், படுக்கை பொருட்களை முறையாக பராமரித்தல் மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்துதல் போன்ற எளிய பழக்கங்களை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அலர்ஜியை முழுமையாக தவிர்ப்பது எப்போதும் சாத்தியமில்லை. ஆனால் அதற்கான காரணிகளை குறைப்பது நம்மால் முடியும். உங்கள் வீட்டில் செய்யும் இந்த சிறிய மாற்றங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஆரோக்கியமான மற்றும் சுகமான வாழ்க்கையை வழங்கும். அதனால் இன்று முதல் உங்கள் வீட்டை ஒரு அலர்ஜியில்லா பாதுகாப்பான இடமாக மாற்றத் தொடங்குங்கள். உங்கள் உடல் நலத்தில் ஏற்படும் நல்ல மாற்றத்தை விரைவில் நீங்களே உணருவீர்கள்.